ஆ விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் பயிர் காப்பீடு அப்படிங்கிறத பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி பண்ண பயிர் காப்பீடு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லையா, ரிஜெக்ட் ஆகிடுச்சா, ரிவர்ட் ஆகிருக்கா என்ன அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். இந்த வருஷம் வருமா வராதாங்கிற டவுட் இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே இருக்குது. இதற்கு நடுவில் இப்போ இன்சூரன்ஸ் பண்ண விவசாயிகளுக்கு ஒரு சில பேர்களுக்கு, அதுவும் நிறையா பேர்களுக்கு இந்த ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வணக்கம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த விவசாயியோட பேரை போட்டு அவர்களே உங்களுடைய பயிர் காப்பீடு பாலிசி எண் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்துடும், ஓகேங்களா? அதில் வந்து நிலம் மற்றும் வங்கி தகவல்கள் சரியாக இல்லாத காரணத்தினால் சிஏசிவிஎல்களுக்கு திருப்பப்பட்டுள்ளது. ஓகே, தாங்கள் சரியான ஆவணங்களை சிஏசிவிஎல்களிடம் கொடுத்து மீண்டும் இணையத்தில் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, இதுதான் வரக்கூடிய மெசேஜஸ். ஓகே, இந்த மெசேஜ் கீழே என்னென்ன விஷயங்கள், அதாவது என்னென்ன இஷ்யூஸ்லாம் அடங்கும், அவங்க வந்து ஒரே பிளாக்காக போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அடங்கும் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? என்ன போட்டிருக்காங்கன்னா, நிலம் மற்றும் வங்கி தகவல்கள் சரியாக இல்லாத காரணத்தினால் அப்படிங்கிறாங்க. இதில் நிலம் மற்றும் வங்கி அப்படின்னா என்னென்னா, நான் இன்சூரன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே நான் வந்து சொன்ன விஷயம் அண்டு உங்களை மாரி வீடியோவில் பார்க்கக்கூடியவங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரியே பேங்க் பாஸ்புக்லேயும் பேரை கரெக்ஷன் பண்ணி கொடுங்க. வேலிடேட் செக் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல வேலிடேட் மிஸ் ஆனாலும் அப்ளிகேஷன் ரிவர்ட் ஆகிடும், அப்படி இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? அதே தான் உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதேமாரியே பேங்க் பாஸ்புக்லேயும் இருக்கணும். இருந்தால் மட்டுமே ஃபஸ்ட் லெவலில் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ப்ராசஸ் ஆகும். இல்லை அப்படின்னா ரிவர்ட் ஆகி வந்துடும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு அது மாதிரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ உடனே நீங்கள் வந்து போய் பேங்க்கில் கொடுத்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாதிரியே பேங்க் பாஸ்புக்கில் மாற்றிடுங்க. மாற்றி ஒரு பாஸ்புக் கொடுப்பாங்க, இல்லை ஒரு ரெசிப்ட் மாரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து சிஎஸ்சி சென்டரில் நீங்கள் எங்கே பதிவு பண்ணீங்களோ அந்த சிஎஸ்சி சென்டரில் போய் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அப்லோட் ஆகிடும். எந்த கடையில் பண்ணீங்களோ அங்கே மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எந்த கடையிலையும் பண்ண முடியாதுங்கிறதையும் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே, அப்லோட் ஆகிடும். கூடவே உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, மெசேஜ் வரலனா பிரச்சனை கிடையாது. வந்த விவசாயிகள் இதை பண்ணுங்கள். எது வந்து பேரும் அந்த இதுவும் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு. இன்னும் ஒரு சிலர்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இது வந்திருக்கு அப்படின்னா, இப்போ அவங்க வந்து வேறு வில்லேஜாக இருப்பாங்க. இப்போ ஆதார் அட்ரஸ் ஒரு இடத்துலையும் அவங்க பயிர் பண்ணுறது ஒரு இடத்துலையுமா இருக்கும். ஓகே, அது உங்கள் லேண்ட் இருக்கிறது ஒரு இடத்துலையுமா இருக்கும். அதுமாரி இஷ்யூஸில் ஒரு சிலருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு நம்ம ஒரு லெட்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சு அதிகமே சரி பண்ணியிருக்காங்க, அது வச்சு அமைச்சிருக்காங்க. அவங்க அதை அப்ரூவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக என்ன அப்படின்னா, உள்ளே நம்ம வீடியோக்குள்ளேயே சொல்கிறேன் அது என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளேயே சொல்கிறேன். ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வருஷம் இன்சூரன்ஸ் அமௌண்ட் வருமா வராதா அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு இறங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டாம்பில் வந்து அலைன் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு பஞ்சாயத்து வச்சு இப்போ செக் பண்ணுறாங்க. அண்டு அடங்களில் ஒரு இடத்துல லைட்டாக திருத்தி இருக்காங்க. ஓகே, விவோவாக தான் திருத்தி இருக்காங்க. அந்த இடத்துல திருத்தி இருக்கிறதுனால அந்த அப்ளிகேஷனை ரிவர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல சைன் வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷனே திருப்பி அமைச்சிருக்காங்க. ஒரு இதில் விவோட சீல் இல்லை அப்படிங்கிறதுனால திருப்பி அமைச்சிருக்காங்க. 2025 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15 மாரி அவங்க போட்டிருக்காங்க. 25 தான், பட் 15 மாரி தெரியுது பார்க்குறதுக்கு நல்லா. அது அப்படிங்கிறதுனால இந்த அப்ளிகேஷன் பழைய அடங்கல் நீங்கள் வந்து புது அடங்களை உங்கள்கிட்ட வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். பழைய அடங்களுக்கு நாங்கள் ப்ராசஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரிவர்ட் ஆகிறதுக்கான காரணங்களாக இருக்குது. கூடவே வந்து அப்டேட் ஆதார் அப்டேட் ப்ராசஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அது ரிலேட்டடாகவும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை டிபெண்ட் பண்ணி இப்போ வந்து அப்ளிகேஷன் ரிவர்ட் கொடுத்துருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணலை, ரிவர்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்ளிகேஷன் ரிவர்ட் ஆன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி சரி பண்ணுறது, அந்த போர்ட்டலில் எப்படி இருக்கோ அப்படிங்கிறத இதுக்கப்புறம் நான் உங்கள் வீடியோவில் காட்டுறேன். கூடவே உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டும் உங்களால் அது வந்து ஓகே பண்ண முடியல அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அதற்கான பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்பொழுது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்சூர் ஆகும்போது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆகிடும், ஓகேவா? சொல்லியா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்தமான் நிக்கோபார் இருக்குது. அதில் வந்து நம்ம தமிழ்நாடு சூஸ் பண்ணிட்டு நாம் வந்து பிஎம்க்கு இதில் தான் போட்டோம், பிரதான் மந்திரியில் தான் இன்சூரன்ஸ் பண்ணோம். அதனால் அதை சூஸ் பண்ணிட்டு உள்ளே வரோம். அப்ளிகேஷனில் நான் இது வரைக்கும் பண்ண அப்ரூவ்டு அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். 432 அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்ததாக வந்து அன்பெய்டு அப்ளிகேஷன்ஸ் எதாவது இருக்குன்னு பார்க்கணும். அன்பெய்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை, எல்லாத்துக்குமே பணம் கட்டியாச்சு. இப்போ வந்து ரிவர்ட்டட் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே வந்திருக்கோம். இந்த ரிவர்ட்டட் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே வந்து 32 அப்ளிகேஷன் வந்து ரிவர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த 32 அப்ளிகேஷன் அப்படிங்கிறது
32 ஃபார்மர்னு கிடையாது. ஒவ்வொரு சர்வே நம்பரும் அது வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனாக கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ இந்த லட்சுமணங்கிறத பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் இருக்கு, இத்தனை லட்சுமணனா அப்படின்னா ஒரு சர்வே நம்பர் அத்தனை இருக்கிறதுனால அப்படி. அதேமாரி ஒவ்வொரு ஃபார்மருக்கும் அவங்களுக்கு எத்தனை சர்வே நம்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாரி தான். எனது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபார்மர்ஸ் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. என்னென்ன காரணங்களாக ரிட்டர்ன் ஆகிருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம உள்ளே பார்ப்போம். இப்போ இந்த ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சோயிங் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் இஸ் நாட் கிளியர். அதாவது சோயிங் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த டாக்குமெண்ட் வந்து எங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்டை நம்ம வந்து ரீஅப்லோட் அப்படிங்கிறத பண்ணோம். ஓகேங்களா? அடுத்தது பன்னீர்செல்வம் சின்னசாமி. ஓகேங்களா? இந்த செக் பண்ணது அடங்கலில் லாஸ்ட் இயர் அடங்கல் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. உள்ளே செக் பண்ணி பார்க்கும்பொழுது அங்கே வந்து டேட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணவில்லை. விவோ சைன் இருக்குது, சீல் இருக்குது. பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேட்டு மென்ஷன் ஆகலை. டேட்டு மென்ஷன் ஆகாத இருக்கிறதுனால இது வந்து பழைய அடங்கல், இப்போத்தி அடங்கல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து அவங்க விவோட டேட்டு போட்டு வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அடங்கல் அப்லோட் அப்படிங்கிறத பண்ண முடியும். அடுத்த ஃபார்மர் பார்ப்போம். கிருஷ்ணன் குமரகவுண்ட் அப்படிங்கிற இந்த ஃபார்மர் வந்து விவோ ஸ்டாம்ப் மிஸ்ஸிங். சர்டிஃபிகேட்டில் விவோ ஸ்டாம்ப் வைக்காத கொடுத்துருக்காங்க பாருங்கள். விவோ ஸ்டாம்ப் இல்லை, அந்த காரணத்தினால இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரிவர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக பார்ப்போம். யாரு பார்ப்போம்? வெற்றிமாறன் வெங்கட்ராமனா? ஓகே, வெங்கட்ராமனில் கிராப் நேம் நாட் மென்ஷன்ட் இன் த சோயிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், அந்த இடத்துல பயிருடைய பெயர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஏன்னா நம்ம ஏரியாவுக்குள்ள மக்காசோளம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அப்படியே அப்லோட் பண்ணியாச்சு. பட் அவர் வந்து அங்கே மென்ஷன் பண்ணலை, அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ட் ஆகி வந்திருக்கு. அதில் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது முருகேசன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம சென்டரில் பண்ணக்கூடிய தவறுகள் தான். இப்போ ஃபார்மர்ஸ் வந்து உட்காந்துட்டு என்னதை முன்ன பண்ணுங்கும் போது ஒருத்தர் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு இடங்கள் அப்லோட் ஆகிருக்கும். இப்போ கரெக்டான இடங்களை சூஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த இஷ்யூ அப்படிங்கிறத சால்வ் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்ததாக கோவிந்தராஜ் கண்ணுசாமி. ஸோ இவருதுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியான பிரச்சனைகள் தான். ஓகேங்களா? அடங்கல் வந்து மிஸ்மேட்ச் ஆகி கொஞ்சம் அப்லோட் ஆகிருக்கும். அதை வந்து இப்போ ரீஅப்லோட் பண்ணிவிட்டால் வேலை முடிஞ்சது இவங்களதெல்லாம். அடுத்தது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டெமோ காமிச்சா கரெக்டாக இருக்கும், எப்படி அப்படிங்கிறத ஒரு நிமிஷம். சரி, அவங்களது ஃபஸ்ட்டு இருக்கிறதே போய்டும். ஸோ இவங்களுக்கு ஷோயிங் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் நாட் கிளியர்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரீஅப்லோட் அப்படிங்கிறத பண்ணணும். ஓகேங்களா? ரீஅப்லோட் போகும்போது உள்ளே வந்து ஃபைல் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைலில் எல்லாமே மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணோம். அது கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் பாஸ்புக் இருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிட்டா அப்படி இல்லைனா அடங்கல். ஓகேங்களா? சிட்டா, அடுத்தது வந்து அடங்கல், 3 இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் மெர்ஜ் பண்ணிட்டேங்க. ஓகே, மெர்ஜ் பண்ணி இங்கே வச்சுட்டேன். இதோட சைஸ் வந்து 500 சொச்சம் KB இருக்குது. 500 சொச்சம் KBயில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அப்லோட் அப்படிங்கிறத பண்ண முடியாது. ஏன்னா 500 KBக்குள்ளே இருந்தால் தான் அப்லோட் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஸோ 500 KBக்குள்ளே இருந்தால் தான் இதாகும். ஓகேங்களா? இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த அடங்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணி சிங்கிள் ஃபைலாக கொண்டு வந்துட்டேன். இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனைங்கிறது கிடையாது. ஓகேங்களா? க்ளோஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்திங்கன்னா அந்த 483 KBயில் வந்து பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ அதை செலக்ட் பண்ணி நம்ம அப்படியே சூஸ் பண்ணி அப்லோட் கொடுத்துடலாம். ஓகேங்களா? டாக்குமெண்ட் அது அப்லோட் ஆகிடுச்சு. அடுத்ததாக ராஜேந்திரன் ராமசாமி. இவர் வந்து இன்சூரன்ஸ் வில்லேஜ் மிஸ்மேட்ச் கம்பேர் டு ஷோயிங் சர்டிஃபிகேட்டில் வில்லேஜ் பேர் மாற்றி போட்டிருக்காங்க. அது சும்மா ஒரு லெட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து லெட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்குறோம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ லெட்டர் வச்சு டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணி பார்க்குறோம், அது அப்லோட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு பேசிக்காக ஏதாச்சும் ஒரு எடிட்டிங் கொடுத்து அதை அப்லோட் பண்ணுறோம், பார்ப்போம் அது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது. அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதுமாரி உங்கள் இதை டாக்குமெண்ட்டை செக் பண்ணிக்கங்க. ஓகேவா?